உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஜூலை மாதத்தில் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து 13ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. மிதுனத்திலிருந்து சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அதே மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் பயிற்சியாகி ஜூலை 16ஆம் தேதி கடகத்துக்கு வர்றாங்க. புதன் பகவான் ஆப்பட்டது கடகத்திலே இருக்கிறாங்க. ஜூலை 19ஆம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. இந்த 4 கிரகங்கள் பெயர்ச்சிகளாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத கணிச்சிருக்கிறோம். இந்த பதிவில் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ மிதுன ராசி, இந்த மிதுன ராசியின் அதிபதியே புதன் பகவான் தான். ஏன் இந்த மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் சொல்றோம்னா, அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது இப்போ உங்களை பார்த்தாவே நீங்க நல்லவரா கெட்டவரா, எந்த எண்ணத்துல அவர்களோட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க மனசுக்குள்ளேயே கணிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல அறிவுத்திறன் கொண்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. அப்போ அவர்களாப்பட்ட இந்த உலகம் பூராமே சிதறி கிடைக்கிறார்கள். அப்போ வேலையிலும் சரி பிசினஸ்லும் சரி இந்த உலகம் பூராமே அதிகமாக இருக்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அவர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எப்படி இருக்கும்? அப்ப ராசி அதிபதி புதன் பகவான், அந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த தனஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் இருப்பது யோகம். எப்பவுமே நம்முடைய ராசி அதிபதி தான் நல்லா இருக்கணும், அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ இல்லையோ கெட்டு போகாம இருக்கணும். அது நீச்சமாக கூடாது, பாவகிரகங்களுடைய பார்வை இருக்கக்கூடாது. அப்போ அந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறாரு. அப்படி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த பீரியட்ல நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போக உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்க 2ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்பட போறாங்க. அப்ப இதற்கு முன்னாண்ட அந்த சூரிய பகவான் உங்க ராசியில அந்த 16 நாள் இருந்தாருன்னா அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் வேகமா இருந்திருப்பீங்க. எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் படபடப்பு இருந்திருக்கும். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நவ கிரகங்களின் அரசன் உங்களுடைய ராசியில அது புதனுடைய வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் வேகத்தை காட்டியிருக்கும். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்ட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ராசி அதிபதியோடும் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பது யோகம். அப்ப உங்களுக்கு தன வரவு நல்லா இருக்கும், பண வரவு நல்லா இருக்கும். உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனவங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொன்னவங்க இதற்கு முன்னாண்ட கொடுக்காமல் பல தொல்லைகள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பிசினஸ்ல போட்ட பணத்தையுமே எடுக்க முடியாம சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கும். ஒரு பிசினஸ்ல ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு அந்த பணமே வராம ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கும். இந்த ஒரு கான்ட்ராக்ட் நீங்க முடிச்சு கொடுத்திருந்தாலுமே அந்த பணமுமே உங்களுக்கு ஒண்ணுமே வராம இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிருச்சு. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய வீட்டுல குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாங்க. அப்ப இந்த 12ஆம் இடம் என்பது எதுனா அயன சயன போகஸ்தானம். ஒருத்தருடைய தாம்பத்திய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்னு குறிக்கிறதா அந்த 12ஆம் இடம். அப்ப அந்த 12ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து அந்த குருமங்கள யோகத்தை கொடுக்கறதுனால கண்டிப்பாக மிதுன ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப இதற்கு முன்னாண்ட
வாழ்க்கையில பிரச்சனை, சங்கடம், சலிப்பு, குழப்பம் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இருந்திருந்தாலும், அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில காட்டிக்காமல் இருந்திருந்தாலும், அப்ப அவங்க வீட்டுல சண்டை சச்சரவு இருந்தாலும் யாராவது கேட்டாங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறீன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க உண்மையிலுமே நல்லா இல்லை. அப்ப நல்ல வாழ்க்கை வாழல. இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த குருமங்கள யோகத்தினால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீருவதற்குண்டான வழி பிறக்கும், வாய்ப்பு கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நீங்க தூர பிரயாணம் போகலாம், கடல் கடந்து போகலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புமே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குது. அப்போ நீங்க ஃபாரின் போறதுக்கு திட்டம் போட்டிருந்தாலும் அது நடக்கும். இல்லை ஃபாரின்லேயே இருக்கிறோம், அந்த கண்ட்ரியை விட்டு நம்ம வேற கண்ட்ரிக்கு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக நடக்கும். இல்லை நீங்க ஒரு கண்ட்ரியில் இருக்கிறீங்க, நம்ம இங்கே பிஆர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதற்கு அப்ளை பண்ணலாம். இல்லை இதற்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கிறோம், அது எங்களுக்கு இந்த பீரியட்ல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு அது நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும். வெளிநாட்டில் வியாபாரம் சம்பந்தப்பட்டதோ தொழில் சம்பந்தப்பட்டதோ எது செஞ்சுட்டு இருந்தாலுமே இப்ப நல்ல பீரியட் அப்படிங்கிறதுனால இந்த பீரியட்ல மேலும் அதுல வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுல வந்திருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக விலகும். இது போக பார்த்தீங்கன்னா அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த குரு பகவானாப்பட்டது மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சுகபோக வாழ்க்கை. அப்ப அந்த 4ஆம் இடத்துல தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீரும். அப்ப தாய்க்கு உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்ப தாயினால் வரக்கூடிய சொத்தோ காசோ பணமோ உங்களுக்கு வந்து சேரும். அது போக பூமி வாங்கலாம், நீங்க வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம். அப்ப அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 4ஆம் இடத்துக்குரிய விஷயம் என்னன்னா சொத்து சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது, புரியுங்களா? இது போக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பாக நீங்க வண்டியை மாத்திரமா இருந்தால் மாத்திக்கலாம். அது பைக்கா இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி. அது போக டிராவல்ஸுக்கு வண்டி விடுறீங்க, இதுலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்ப கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா டிராவல்ஸுக்கு வண்டி விட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுலயுமே நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த பீரியடு நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாங்க. அப்ப அந்த குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் ஃபர்ஸ்ட் விலகும். தடைகள்னா அப்போ நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம், அதில் நம்ம கொஞ்சம் தடங்கள் வருது. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்மளுக்கு ஆகாதவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்குது. அந்த வேலையில பார்க்க போனால் நம்ம வேலை செய்யாத அளவுக்கு சில தடங்கள் பண்றாங்க. அவங்களால நம்மளுக்கு மன உளைச்சல், இது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காது. அப்ப அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். தொழில பிசினஸ்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். வியாபாரம் மூலியமாக உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு விலகும். அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியான போட்டிகள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருக்காது. நல்ல முறையில் நீங்க செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து இருப்பது, அது 12ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு யோகம். அப்ப இந்த யோகத்தினால மிதுன ராசிக்காரங்கள் பல கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பை அந்த செவ்வாயும் குருவும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இது போக உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொந்தரவுகள் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க, அதன் மேல உங்களுக்கு அந்த ஆசைகள் அதிகமாகும். ஒரு இடம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது உங்க சக்திக்கு ஒரு 50 லட்ச ரூபா தான் முடியும், அது 1 கோடி ரூபாய் இருக்குது, அது எப்படியும் வாங்கிடலாங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இது இந்த ராகு பகவான் ஆப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசைகளை அதிகமாக உருவாக்குவாரு. அப்ப அதுல நீங்க மாட்டிக்குவீங்க, சிக்கிக்குவீங்க. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களால எது முடியுமோ அதை செய்யுங்க. அது போக அந்த ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலையுமே சில தடைகள், சில குழப்பங்கள், சில வேற்றுமையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வது நல்ல விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானும் வக்கர கதியில் இருக்கிறாங்க.
வக்கர இருக்கும்போது கொஞ்சம் வேகமா இருப்பாரு. கண்டிப்பா அந்த வக்கர இருந்தும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுப்பார் ஒழிய கெட்ட பலனை கொடுக்க மாட்டாரு. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனி பகவானை வணங்கி வாங்க. அது போக நீங்க வந்து பெருமாளை கும்பிட்டு வர்றதும் ரொம்ப நல்ல விஷயம். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போறது. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா இதை பார்த்துக்கோங்க. இதை ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். இது ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலதான் நான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்க, உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.